நம்மால் முடிந்தவரை முயலுவோம், முடியாவிட்டால் என்ன செய்வோம்? ஆமண்ட ஆண்டவனை துணை கலைப்போம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது புவியில், ஆதியும் அந்தமும் அவனே. அந்த தெய்வத்தை நாம் நம்புள் உணர்ந்திருக்கலாம். கண் முன் பார்த்து நாமே தெய்வம் என உணர்ந்திருப்போமா? என்ன செய்தால் மனிதன் இறைவனாக முடியும்? இறைநிலையை அடைய நம்மை வழிகாட்ட வருகிறார் காவ்யா. அவரை பற்றிய காணொளி இதோ உங்கள் முன். இயற்கையின் மீது தீராத காதல் கொண்டவள். இவளை பொறுத்தவரை இயற்கையானது ஆச்சரியத்தின் ஆதாரம். இவள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டவள். சமூகத்தின் மேல் அதிக அக்கறையும் இரக்கமும் கொண்டவள். இவளுக்கு புவியியல், வரலாறு மற்றும் கணினி பாடத்தில் ஆர்வம் அதிகம். தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதில் இவள் வல்லவள். புத்தகங்கள் மீதான இவளுக்கு இருக்கும் காதல் இவள் புதிய யோசனைகளை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக உள்ளது. இவள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மகிழ்ச்சியை காண முடியும் என்ற சிந்தனை உடையவள். மற்றவர்கள் மீதான உண்மையான அக்கறையால் வழிநடத்தப்பட்ட இவள் தன்னை சுற்றியுள்ளவர்களை ஊக்குவிக்கவும் பிரகாசமான நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிக்கவும் உறுதி கூறியிருக்கிறாள். இத்தகைய சிறப்புகளையும் திறமைகளையும் கொண்ட இளம் பேச்சாளர் இதோ உங்கள் முன்னால் காவ்யா ஸ்ரீ. அருமையான காணொளி. பேச்சாளருக்கு நினைவு பரிசை வழங்க திரு நம்ம பள்ளியின் துணைத் தலைவர் சத்யம் அவர்களின் துணைவியார் திருமதி விஜயசாமுண்டீஸ்வரி அவர்களை பேச்சாளருக்கு நினைவு பரிசு வழங்க பணிவன்போடு அழைக்கின்றேன். பேச்சாளரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பேச்சாளருக்கு நினைவு பரிசு வழங்கிய திருமதி விஜயசாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு நன்றி. காவ்யா, இதோ உங்களுக்கான மேடை. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. என்னங்க எல்லாரும் பாட்டு கச்சேரி நினைச்சிட்டீங்களா? அதாங்க இல்ல. இறைவன் கருவறையில் தான் இருக்கிறார் என்பதல்ல. நம் மனதில் தோன்றும் அனைத்து நல்ல எண்ணங்களிலும் நம்மால் இறைவனை காண முடியும். நாம் இறைவனை கையெடுத்து கும்பிடும் பழக்கத்தை நம் வீட்டில் இருக்கும் 6 மாத குழந்தைகளை பழக்கப்படுத்தி விடுகிறோம். அவர்களும் நாம் என்ன செய்கிறோமோ அதையே தான் செய்வார்கள். நாம் தட்டில் காசு போட்டால் அவர்களும் போடுவார்கள். நாம் கன்னத்தில் போட்டுக்கொண்டால் அவர்களும் போட்டுக்கொள்வார்கள். நாம் நல்லதையே செய்தால் அவர்களும் நல்லதையே செய்வார்கள். எந்த குழந்தையும் இந்த உலகத்திற்கு வரும் முன் எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து வருவதில்லை. அவர்கள் அதை நம் வழியாகவே கற்றுக்கொள்கிறார்கள். இதை உணர்த்தும் விதமாக நான் உங்களுக்கு ஒரு சிறு கதை கூற வந்துள்ளேன். ஒரு சிறுவனும் அவனது அப்பாவும் கடற்கரைக்கு சென்றார்களாம். அங்கு கடலில் சீற்றம் காரணமாக நிறைய நட்சத்திர மீன்கள் தலையொழுங்கியிருந்தது. இதை பார்த்த சிறுவன் ஒவ்வொரு நட்சத்திர மீனாக எடுத்து கடலுக்குள் வீசினான். அதை பார்த்த அப்பா கேட்டாராம், என்னப்பா செய்கிறாய் என்று. அதற்கு சிறுவனோ, நான் நட்சத்திர மீன்களை காப்பாற்றுகிறேன் அப்பா என்றானாம். ஆச்சரியத்துடன் கேட்ட அப்பா சொன்னாராம், இதை நீ எங்கிருந்து பாக்கத்திக் கொண்டா என்று. அதற்கு சிறுவனோ, அன்று ஒரு நாள் நம் வீட்டில் ஒரு மீன் அதன் மீன் தொட்டியிலிருந்து வெளியே விழுந்தது. அதை பார்த்து நீங்க உடனே அதை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்க. நான் பார்த்தேன்ப்பா, அதை தப்பு நானும் செய்யறேன்னு சொன்னானா. அதற்கு அந்த அப்பா, இங்க நிறைய நட்சத்திர மீன் இருக்குல்லப்பா, உன்னால ஒரு நேரத்துல ஒரு மீனை தானே காப்பாற்ற முடியும், எப்படி எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு கேட்டாராம். அதற்கு சிறுவனும், என்னால ஒரு சில மீனுக்காவது உயிர் கொடுக்க முடியலப்பா. அன்னைக்கு நீங்க தானப்பா சொன்னீங்க நமக்கு உயிர் கொடுக்கறதெல்லாம் கடவுள்னு. அப்போ அன்னைக்கு நம்ம வீட்டுல அந்த மீனுக்கு உயிர் கொடுத்த நீங்க கடவுளாப்பா, இன்னைக்கு இந்த நட்சத்திர மீன்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தேன்னா நானும் கடவுளாப்பான்னு கேட்டானாம்.
தன் மகனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அப்பா சொன்னாரா, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் இறைவன் இருக்கிறார்னு சொல்றாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இவ்வுலகில் வாழும் மக்கள் தான் எத்தனை எத்தனை, நமக்கு தெரிந்ததோ சிலர், தெரியாமலோ பலர், என்னும் பலரும் பலரது வாழ்க்கையில் தெய்வமாக இருக்கிறார்கள். ஒரு பெற்றோர் தன் மகனின் திருமணத்திற்கு சேர்த்து வைத்த பணத்தை மறந்து பேருந்து விட்டு சென்றனர். இதை கவனித்த பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் அப்பையை பத்திரமாக எடுத்து வைத்தனர். அதை தொடர்ந்து பார்த்து அவங்கள பல லட்சம் ரூபாய் இருந்தது. இதே ஒரு சராசரி மனுஷனா இருந்தா அந்த பணத்தை கைப்பற்றதான் தோணும். ஆனா அந்த பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் அவசியம் தொலைச்சவங்க தேடி வர வரைக்கும் அதை பத்திரமா வச்சிருக்கணும்னு சொல்லி பத்திரமா வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணோட திருமணத்திற்கு சேர்த்து வச்ச பணம் தொலைஞ்சிச்சுன்னா ஒரு பெற்றோரோட மனசு எப்படி இருக்கு நீங்க பலரால உணர முடியும். அப்ப நம்ம எல்லா கடவுளையும் வேண்டும் நம்ம பணம் எப்படியாவது திரும்ப கிடைச்சிடணும்னு அதை ஏதோ அவங்களும் செஞ்சாங்க. அவங்க அந்த பேருந்துல போய் தேடி பார்த்தப்போ அந்த பணம் பத்திரமா இருந்துச்சு. அதை அவங்க அந்த பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்கிட்ட போய் கேட்டபோது அவங்க தந்தப்போ அவங்க அந்த பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்னு பார்த்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த பணத்தை கைப்பற்ற கூடாதுன்னு எண்ணி அந்த நல்ல எண்ணத்தில் தான் இறைவன் இருக்கிறார்னு சொல்றாங்க. இப்படி நம்மளும் பலர்ல நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டுதான் இருக்கணும். நம்ம இருசக்கர வாகனத்துல கவனமா செல்லாம இருக்கும் பொழுதோ அல்லது மகிழுந்தோட கதவை சரியா மூடாவிட்டாலும் அல்லது சேலை சக்கரத்தில் சிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுதோ நமக்கு பின்னால் வருபவர்கள் நம்மளை பேராபத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு என்ன அவசியம் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று? அவர்களும் நமக்கு முகம் மற்றும் முகவரி தெரியாதவர்கள். அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணும் அந்த நல்ல எண்ணத்தில் தான் இறைவன் இருக்கிறார். தெய்வம் சக மனிதர்கள் வழியாகத்தான் நமக்கு நன்மையை செய்கிறது. உதவும் கைகள் வழிபாடு செய்யும் உதடுகளை விட உயர்ந்தது என்ற வரிகள் என்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது. இதை பற்றிய தேடலில் நான் இருக்கும் பொழுதுதான் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா பற்றி நான் தெரிந்து கொண்டேன். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் சிறு வயதில் இருக்கும் பொழுதே கூட பயிலும் மாணவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து வந்தார். இவர் 1962 சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திய சீனா போர் நடைபெற்றது. அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வானொலியில் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்றால் யுத்த நிதி தரும் மறு கோரிக்கை வைத்தார். இதை கேட்ட கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களோ தன் கழுத்தில் அணிந்திருந்த 8 பொன் சங்கிலியை யுத்த நிதிக்காக கொடுத்து விட்டார். இவரது செயலை பலரும் பாராட்டினாலும் ஒரு பத்திரிகை நிறுவனம் அந்த தங்கச் சங்கிலி உங்கள் குடும்ப சொத்தாக தெரிகிறது, நீங்கள் சுயமாக சம்பாதித்து ஏதாவது கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டனர். இந்த கேள்விதான் இவரை ஒரு வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த மொத்த பணத்தையும் தர காரணமாக மாறியது. இவர் கல்லூரியில் பணியாற்றி சம்பாதித்த 30 லட்சம் ரூபாயும் தனது 50 லட்சம் மதிப்பான பூர்வீக சொத்தையும் தனது பணி ஓய்வுக்கு பின் கிடைத்த நன்கொடையும் அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கே கொடுத்து விட்டார். இவரது செயலை பாராட்டி பலரும் நிதியளிக்க துவங்கியதால் 1998 அன்பு பாலம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி உதவி செய்பவர்களுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்க விரும்பினார். 1999 அமெரிக்கா இவருக்கு மேன் ஆஃப் தி மில்லேனியம் என்ற விருதையும் 30 கோடி ரூபாயும் வழங்கியது. இவரது நற்செயலை பாராட்டி இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு The most intellectual notable man in the world என்ற விருதையும் வழங்கியது. ஒருவர் இவரிடம் கேட்டாராம், நீங்கள் இப்படி உதவி செய்ய என்ன காரணம் என்று. அதற்கு இவரோ, என் அன்னை தான் காரணம். என் அன்னை எனக்கு சிறு வயதில் இருக்கும் பொழுதே எனக்கு ஒரு சில விஷயங்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருப்பார். 1, எந்த சூழ்நிலையிலும் பேராசைப்படாதே. 2, உனக்கு என்ன கிடைத்தாலும் பகிர்ந்து தானம் செய். 3, தினமும் ஒரு உயிருக்காவது உணவளிக்க வேண்டும். இவரது அன்னையின் சொல்லை மந்திர சொல்லாக கொண்டு இவர் வாழ்நாள் முழுவதும் அதை செயல்படுத்தி வருகிறார். அன்னை தெரசா பற்றி நான் இம்மேடையில் கூறவில்லை என்றால் இத்தலைப்பு முழுமை பெறாது என்று நான் உணர்கிறேன். இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய். இரு கைகள் உன்னை வணங்கும் கடவுளா என்ற வாசகத்திற்கு உதாரணம் தான் அன்னை தெரசா அவர்கள். அன்னை தெரசாவும் செவிலியர்களும் ஒன்றிணைந்து அன்னையின் ஆசிரமத்தில் தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்து வந்தனர். அப்பொழுது அன்னையின் சகோதரிகள் தொழுநோயாளிகளின் புண்களை சுத்தம் செய்து அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தனர். அப்பொழுது இருக்கும் தருவாயில் இருக்கும் இந்து நோயாளிகளுக்கு கங்கை தீர்த்தம் தருவதும் இஸ்லாமிய நோயாளிகள் கையில் குரான் கொடுப்பதும் வழக்கமாக வைத்திருந்தார்.
தன்னுடைய நலனுக்கு மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழ்வதுதான் ஆகச் சிறந்த வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தவர்கள் தான் இன்னும் பலரது உள்ளங்களிலும் வீடுகளிலும் தெய்வமாக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன், கேளுங்கள். இவர் தான் நிமல் ராகவன். இவர் சுமார் 155க்கும் மேற்பட்ட ஏரிகளை மீட்டெடுத்து நீர்நிலையங்களை உருவாக்கியுள்ளார். இவர் தான் யோகநாதர். இவர் அரசு பேருந்தில் பணியாற்றி அரசு பள்ளிக்கும் நிர்வாகத்திற்கும் மற்றும் கல்லூரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இலவசமாக ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை கொடுத்து பசுமையை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இவர்கள் தான் சித்ரா வாசுதேவம். இவர் மதுரையில் உள்ள கூடகநல்லூர் என்ற கிராமத்தை தத்தெடுத்து அங்கு வாழும் மக்களுக்கு பல உதவிகளை செய்து வந்திருக்கிறார். இவர்கள் தான் ஜாதவ் பாகேன். இவர் தனி மனிதராக நின்று 550 ஏக்கருக்கு ஒரு தனி காட்டையே உருவாக்கியுள்ளார். இவரது வரலாறு அமெரிக்க மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதை எண்ணுகையில் நாம் பெருமைப்பட வேண்டும். இவர்கள் அனைவரும் தங்களது செயலால் தங்களை உலகில் அறிமுகம் செய்தவர்கள். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுவென சொல்லும் மந்திரம் மேதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையிலே சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை எறிமோ. பாசமுள்ள பார்வையில் தான் தெய்வம் வாழ்கிறான், கருணையுள்ள நெஞ்சில் தான் கோயில் கொள்கிறான் என்ற பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. நாம் அனைவருக்கும் அன்பு பாராட்ட வேண்டும். நாம் அனைவரையும் சமமாக பிறர் கூறுவர் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் 2 கைகளும் கொடுப்பது நற்செயலாகவே இருந்தால் அதை உங்கள் வீட்டில் இருக்கும் அடுத்த தலைமுறையும் இணைத்தே செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் அது அவர்கள் மனதில் போடும்போது விரையாகும். அதை அவர்கள் பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையில் சிறப்படைவார்கள். நாம் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பிறரால் கவனிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தே செயல்படுவோம். அழுது கொண்டே பிறந்து மறையும் பொழுது பிறர் மனதில் நீக்கமர மறைந்தாலே சிறந்த வாழ்க்கை. இவ்வாறு வாழ்ந்தவர்கள் தான் எத்தனை இன்னும் அவர்கள் பிறரின் உள்ளங்களிலும் வீடுகளிலும் தெய்வமாகத்தான் இருக்கிறார்கள். நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் இவ்வுலகில் வந்த காரணம் உணர்ந்து சுயநலமாகவே மட்டுமே வாழ்ந்து மடியாமல் பொதுநலத்துடன் வாழ்ந்து அனைவரின் உள்ளங்களிலும் வாழும் தெய்வம் நீ என்றுணர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேறெங்கே ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறான். அவன் தான் ஆட்டுவிப்பான். நாம் ஆடுபவர்கள் பிறரையும் தன்னை போல் நேசி என உணர வைத்து நெகிழச் செய்து விட்டார். காவியாவுக்கு எமது நன்றி.